ஹே காய்ஸ், இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்போயுமே வந்து நம்மளோட ப்ரௌனி வெரைட்டிஸ் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ டுடே வந்து இந்த ஆர்டர்ஸ் எல்லாமே நான் எப்படி கொரியரில் வந்து டெலிவரி பண்ணுறேன், ஸோ அதுக்கு எப்படி பேக் பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு எல்லாமே நான் வந்து ஒரு 1/2 kg அளவுக்கு பேக் பண்ணி எடுத்திருக்கேன். கஸ்டமர் பார்த்திங்கன்னா மிக்சடாக வந்து 1/2 kg ப்ரௌனி ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு ப்ரௌனியும் வந்து செப்பரேட்டாக எடுத்து கிளிங் ராப் வச்சு நல்லா வந்து நான் ரோல் பண்ணி இதை பேக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கிளிங் ராப் வச்சு பேக் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌனி வந்து எந்த ஒரு டேமேஜும் ஆகாமல் உடையாமல் சேஃபாக வந்து போய் டெலிவரி ஆகும். ஸோ அதனால் மறக்காமல் கிளிங் ராப் பண்ணி நீங்கள் டெலிவரி பண்ணினா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதனால் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தைரியமாக நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். நீங்கள் எங்கே இருந்தாலுமே நாங்கள் உங்களுக்கு சேஃபாக வந்து கொரியரில் அனுப்பி விட்டுருவோம். ஸோ இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பிவிசி பாக்ஸில் நான் செட் பண்ணிக்கிறேன். இது வந்து 1/2 kg பாக்ஸ் தான். இதுலேயுமே 1 kg 1/4 kg அந்த மாதிரி பாக்ஸ் எல்லாமே தனித்தனியாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மேலே ஆட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ப்ரிங்கிள்ஸ் தனியாக நான் ஒரு பாக்ஸில் செட் பண்ணி உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இதோடு பார்த்திங்கன்னா நம்மளோட லோகோ ஸ்டிக்கர் வந்து ஒட்டியாச்சு. தேங்க்யூ ஸ்டிக்கர் பதிலாக நம்மளோட லோகோ ஸ்டிக்கரே ஒட்டிடலான்னு நாங்கள் இதை வந்து ரெடி பண்ணி ஒட்டிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இதை ஃபுல்லாக வந்து இது ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்கு இதை சுற்றியுமே வந்து நான் ஒயிட் டேப் வச்சு செட் பண்ணிக்கிறேன். ஸோ அது எல்லாமே நல்லா வந்துட்டு ஒட்டி விட்டுட்டு இப்போ இது மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஹார்டான ஷீட் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து அது வந்து மேலே வந்து ஒரு வெயிட்டான திங்ஸ் வைக்கிறப்ப ப்ரௌனி பாக்ஸ் வந்து அமுங்காமல் இருக்கும். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா பபுள் ரப்பர் வச்சு ப்ரௌன் செலட்டோ போட்டு நல்லா இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. பார்த்திங்கன்னா பேக் வந்து நல்லா டைட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இது மேலே வெயிட்டான திங்ஸ் இருந்தாலும் இது வந்து அமுங்காது. இப்போ இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து 1 kg பர்த்டே கேக்ஸ் டெலிவரி பண்ணுறதுக்காக வச்சுருப்பேன் ஒரு பாக்ஸ். அந்த பாக்ஸில் வந்து இது உள்ளே வச்சு செட் பண்ணிட்டேன். ஸோ அந்த பாக்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ப்ரௌன் டேப் போட்டு ஃபுல்லாக வந்து சுற்றியுமே வந்து ஒட்டிட்டேன். ஸோ இப்போ இது மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த அட்ரஸ்க்கு அனுப்புகிறோமோ இந்த அட்ரஸை வந்து ஒரு ஹார்ட் சீட்டில் வந்து எழுதி ஒட்டிடணும். ஹார்டாக இருக்க சீட்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ அது மேலேயே இப்போ பார்த்திங்கன்னா ஒயிட் டேப் போட்டு நல்லா செப்பரேட்டாக நான் ஒட்டிட்டேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப பார்க்க நீட்டாக இருக்கும். சீக்கிரமாக வந்து அது வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா நாங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்துட்டு கொரியரில் டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்களும் வந்து ஆர்டர் பண்ண நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஆடியோ ஆஃபர் வேறு போயிட்டுருக்கு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க.